ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிவி பிரகாஷ் மற்றும் சாய்ந்தவிக்கு கிட்டத்தட்ட டிவோர்ஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 1 இயர் ஆகுது. அவங்க நிறைய செஷன்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கோர்ட் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிவோர்ஸ் அப்போ மகள் அன்வி வந்து சைந்தவிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதில் தனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குழந்தைய சாட்டர்டே சண்டேஸில் ஜிவி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் மனமொத்து பிரிஞ்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் கான்சர்ட் அப்பையும் சைந்தவி பாடும்போது ஜிவி வந்து கண் கலங்கி ஒரு மாதிரி எலிவேட்டாக ஃபீல் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவிக்கு ஜிவி பிரகாஷ் கொடுத்த இன்டர்வியூவில் அவரை என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைந்தவி பாடும்போது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாகவும் எலிவேட்டடாகவும் ஃபீல் பண்ணுறீங்க, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷை கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு சில நேரம் கலங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இளையராஜா சார் மியூசிக்கில் எஸ்பிபி சாரும் ஜானகி மேமும் பாடினா எனக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு உயிர்ப்பு வரும்னு பார்த்தீங்களோ அந்தளவுக்கு சைந்தவியோட வாய்ஸில் ஒரு உயிர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் அவங்க பாடும்போதும் எனக்கு ஐ ஃபீல் தட் ஐ ஃப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்போ இளையராஜா சார் மியூசிக்கில் ஜானகி மேமோட வாய்ஸில் ஒரு மேஜிக் இருக்கும், எஸ்பிபி சார் வாய்ஸ்லேயும் ஒரு மேஜிக் இருக்கும். இந்த பாட்டை இவங்க பாடினா நல்லா இருக்குங்கிறது போய் இவங்க பாடினா தான் இந்த பாட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க 2 பேரோட வாய்ஸில் ஒரு மேஜிக் பண்ணி அந்த சாங்கை வெளிக்கொண்டுட்டு வருவாங்க. அந்த மேஜிக் வந்து சைந்தவியோட வாய்ஸில் இருக்குது. ஒவ்வொரு தடவை சைந்தவியோட பாட்டை நான் கேட்கும்போதும் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இல்லை ரொம்ப கோவமாக இருந்தாலும் நான் டக்குன்னு அதில் விட்டு வெளியில் வந்து ஐ ஃபீல் ஃப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தார். இவ்வளோ காதலிக்கிற நீங்கள் ஏன் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சார் கேட்டதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வி நீட் மென்டல் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வி போத் நீட் மென்டல் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இந்த மேரேஜ் லைஃப்குள்ளேயே இருந்து நாங்கள் எங்களையும் அந்த மேரேஜ் லைஃப்பையும் கொள்றதை விட வி பெட்டர் கம் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைய நீங்கள் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவளுக்காக தான் நாங்கள் இதை செஞ்சோம். பிகாஸ் 2 பேரும் தனியாக இருந்து கூட அவளை நாங்கள் நல்லா வளர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் நாங்கள் 2 பேரும் இருந்தால் எங்கள் குழந்தை அந்த இதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்களோன்னு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.